பாத்தியா, என் தம்பி பேசுறத கேட்டியா? புத்த பகவானே நேர்ல வந்து பேசுற மாதிரி இருக்கு. இவனோட மன மாற்றத்தையும் இந்த பணிவான பேச்சையும் கேட்கும்போது எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கிட்டு வருது தெரியுமா? பாத்தீங்களா, தம்பியோட தெய்வீக பேச்சை கேட்டு அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்கிக்கிட்டு வருதான். இரு இன்னும் அந்த புள்ள என்னென்ன சொல்லுதுன்னு கேட்போம். அத்தை, மாமா, நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன நம்புங்களேன். இங்க பாரு பூர்ணி, உன் தம்பி ஆகட்டும், நீ ஆகட்டும், இல்ல உன் சித்தி ஆகட்டும், நீங்கெல்லாம் திருந்துற ஜென்மங்களே கிடையாது. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரு? நாங்க திருந்துற ஜென்மங்க கிடையாதா? அப்படின்னா நீங்க எல்லாரும் யோகியமா? ஆமா, உன் தம்பியோட குடும்பத்துல சத்ரபதி சார் உண்மையானவரு. உன் குடும்பத்துல உன்னோட அப்பா அம்மா ரொம்ப தங்கமான ஆளுங்க. அந்த குடும்பத்துல நீங்க 3 பேரும் எப்படிதான் இப்படி விஷ செடியா முளைச்சீங்களோ? ஏய், என்னடி சொன்ன? ஏய், கர்ப்பிணி பொண்ணு மேல கைய வாங்கிட்டு போற, உனக்கு அவ்வளவு ஆணவம் கூடி போயிடுச்சா? செவந்தி, அவ கைய பிடிச்சு ஏன் அப்படியே விட்ட? அந்த கைய அப்படியே முறிச்சு விட வேண்டியதானே? அப்பதான் இனிமே அந்த கை நீளாம அப்படியே அடங்கி போய் இருக்கும். இவ என்னோட ஒரு பக்கத்து கைய முறிச்சானா நான் இவளுக்கு 2 கையுமே இல்லாம பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. ஏமா, இப்பதான் நானும் என் தம்பியும் திருந்திட்டோம், ஆனந்த கண்ணீர் பொங்கிட்டு வருதுன்னு சொன்ன. இப்போ கைய முறிச்சிடுவேன், காலை முறிச்சிடுவேன் சொல்லி கோபப்படுற. இதான் நீங்க திருந்தின லட்சணமா? என்ன, என் தம்பிய, என் சித்திய இவ விஷச்செடின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. உங்க பொண்டாட்டி என் கைய முறிச்சு விடுன்னு சொன்னது அதுவும் உங்களுக்கு தப்பா தெரியல. இப்ப நான் கோபப்படுறது உங்களுக்கு தப்பா தெரியுதா மாமா? என் தம்பி மனசு மாறிட்டாங்கிறது நிஜம். அதுக்காக இப்படி எல்லாம் வெறிய கிளப்பிக்கிட்டு இருந்தா அதையெல்லாம் என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உன் கைய முறிக்கணும்னு அத்தை ஏண்டி சொன்னாங்க? சிந்து வயிற்று புள்ளக்காரின்னு கூட நினைக்காம நீ அவளை அடிக்க போனியங்கிற கோவத்துல அப்படி சொன்னாங்க. இவ எங்களை மனுஷ ஜென்மங்களே இல்ல விஷ ஜந்துங்கன்னு சொல்லுவா, அத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாருடி, அன்னைக்கு நீ உன் தம்பிய இங்க தங்க வைக்கணும்னு கூட்டிட்டு வந்தப்ப இவன்லாம் இங்க தங்க கூடாது அப்படி மீறி அடம் பிடிச்சா நீயும் உன் தம்பியோட சேர்ந்து வெளியே போயிடேன்னு ரகு உன் பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே போட போனானே, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு உன் தம்பி சொல்லிட்டு போனதுனாலதான் என் புள்ள அமைதியா இருந்தான். இப்ப அவன் வீட்டுல இல்லாததுனால நீ தப்பிச்ச. அவன் இந்நேரம் இங்க இருந்திருந்தான்னா உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டுருக்க மாட்டான். உன்னையும் தொம்பியையும் எப்பயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பான். இப்ப நாங்க சொல்றோம், மரியாதையா உன் தம்பிய வெளியே போக சொல்லு, அதுதான் உனக்கும் நல்லது. ஆண்டி, அக்கா மேல தம்பி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்புங்க. அங்கிள், அதான் என்ன கிளம்ப அங்கிள்? சொல்றல. வயசுல பெரியவங்க, நீங்களே இப்படி சொல்றீங்க? சிந்து நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அவளுக்கு நல்ல விதமா மனசு இறங்குற மாதிரி எடுத்து சொல்லி என் கூட வாழ்றதுக்கு அனுப்பாம இப்படி கோவப்படுறீங்களே. நான் பண்ண தப்புக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இங்க பாரு, நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் நான் மனசு மாறி இறங்கி வர மாட்டேன். 100 முறை இல்ல, 1000 முறை நீ கேட்டாலும் உன்னை நான் நம்பவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். போடா வெளியில. என்ன சொன்ன? வெளியில போடான்னு சொல்றேன். அதான் வெளியே போன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? போ முதல்ல, கிளம்புன. வெளியே போ கௌதம். என்னடி, என் தம்பிய பார்த்தா உங்களுக்கெல்லாம் இலக்காரமா தெரியுதா? உன் தம்பிய பார்த்தா இலக்காரமா தெரியல, கொலகாரனா தெரியுது. முதல்ல வெளியே போ சொல்ல. என் தம்பியை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தி சந்தோஷப்படுறீங்கல்ல, நல்லா இருங்க. கௌதம்,
கௌதம் ஐயோ என்னத்த சொல்றது. கௌதம் 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 நில்லு.